சீஸி கொரியன் கார்ன் டாக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து இப்போ பேட்டர் செய்ய போறோம். இப்போ வந்து நான் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டா ஆரிகானோ. இப்போ நான் சுகர் எடுத்திருக்கேன். இது ஒரு கொரியன் டிஷ்ன்றதுனால நான் சுகர் ஆட் பண்றேன். ஒரு இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர். வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணோடனே இது வந்து முட்டை ஒரு எக் 1 எக் எடுத்திருக்கேன். இது வந்து ஆட் பண்ணிடலாம். இது ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதுல இப்போ வந்து நம்ம கார்ன் டாக் சேர்த்துக்கு வந்து இது எக் ஆட் பண்ணோடனே மில்க் ஆட் பண்ணிக்கலாம். சாசேஜ்லாம் ரெண்டுமே சேர்ந்து கூட நான் ரெண்டுமே சேர்ந்து பண்ண போறதுனால சீஸ் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சாசேஜ் எனி சாசேஜ் எடுத்துக்கலாம். காக்டெயில் சாசேஜும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஒன்றுக்கு மட்டும் பண்ணி காட்டுறேன். அப்புறம் நான் அந்த மற்றது அசம்பிள் பண்ணிடுறேன். நான் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் சின்ன சின்ன ஸ்டிக்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்திருக்கேன். ரொம்ப சைடாக குத்திட்டோம்னாலும் நல்லா வராது. ஸோ வந்து நான் மிடில் தான் குத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சிருந்த பேட்டர் வந்து போடுறேன். இப்போ வந்து பேன்கோ எடுத்திருக்கேன் நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு. வந்து இது நல்லா ஹீட் ஆகும் போது இதில் வந்து நம்ம ஃபுல்லாக பேன்கோலாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த இது வந்து நல்லா ஆயில் ஹீட் ஆனோடனே உள்ள வந்து ஆட் பண்ணிடலாம். அதை போய் வீடியோ எடுங்க போங்க. வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வச்சிடலாம். இது வந்து ஸ்டிக்ன்றதுனால ஈஸியா எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் கார்ன் டாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சிம்பிளான கார்ன் டாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சீஸி கார்ன் டாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.